மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சியில ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட அன்பு இதயங்கள் தங்களுடைய மிகப்பெரிய உதவியை வழங்கி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தங்களது குடும்பங்களை கடந்து வந்து ஜெப உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு உள்ளங்கள் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மோசூர் கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற அன்பு நகர்ல ஒரு 40 குடும்பங்கள் தங்களுடைய எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையர்களும் அன்பு பணியாளர்களும் இணைந்து இன்னைக்கு கொண்டாட போறோம். வாங்க, அந்த கொண்டாட்டத்துல நாமளும் கலந்து கொள்ள போறோம். மோசூர் அன்பு நகர் அரக்கோணம் அருகில் அமைந்திருக்கும் அழகிய கிராமம். இயற்கையோடு இணைந்திருக்கும் இந்த சிறிய கிராமத்தில் சுமார் 40 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். குடிசைகளை தங்களது கனவு இல்லமாக நேசித்து வாழும் இம்மக்கள் கிடைக்கின்ற கூலி வேலைகளை செய்து எளிய வாழ்க்கை வாழ்கின்றனர். தங்களது வாழ்வினை கல்வி மட்டுமே உயர்த்தும் என்பதை தெரிந்து கொண்ட இம்மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கின்றனர். இருப்பினும் இந்த கிராமத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரின் முகத்திலும் ஏழ்மையும் எதையோ தொலைத்த ஏக்கமும் தெரிகிறது. இவர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள இக்கிராமத்தின் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோடு உரையாடினோம். அன்பார்ந்தவர்களே, மோசூர் அன்பு நகர்ல இருக்கக்கூடிய நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களை இப்ப நாம சந்திக்க போறோம். முதல்ல ஒரு 3 பேரை சந்திச்சிருவோமா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேர்லாம் கொஞ்சம் சொல்றீங்களாடா? எஸ் மணிமேகலை. எஸ் மணிமேகலை. என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. சூப்பர். படிச்சு என்ன வேலைக்கு போக போறீங்க? டாக்டர். சூப்பரா தாங்க, வெரி குட், வாழ்த்துக்கள். அப்ப நாங்கெல்லாம் உங்களை வந்து டாக்டர் மணிமேகலை அப்படின்னு கூப்பிட போறோம். வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க உங்க பேர் என்ன? வி நிஷா. வி நிஷா. நீங்க என்ன பண்ண போறீங்க? கலெக்டர் ஆக போறேன். கலெக்டர் ஆக போறீங்க. நம்ம இந்த மோசூர் அன்பு நகர்ல இருந்து ஒரு கலெக்டர் வர போறாங்க. நிஷா அவர்களுக்கு நம்முடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். வி சாதனா. சாதனா, சாதிக்க பிறந்த சாதனா. நீங்க சொல்லுங்க, நீங்க என்னவாக போறீங்க? ஆர்கியாலஜிஸ்ட். இதெல்லாம் எங்க வாயிலே நுழைய மாட்டேங்கிறா தங்கம். சூப்பர்ரா, வாழ்த்துக்கள். ரொம்ப உங்களுடைய 3 பேருடைய இலக்கம் ரொம்ப அற்புதமா இருக்குது. எங்கள்கிட்ட மட்டும் இல்ல, நம்முடைய மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஏராளமான மக்கள் இதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்காக கடவுள்கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிறாங்க. நீங்க ஜெயிக்கணும், சாதிக்கணும். அதுக்கு நாங்களும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப இன்னொன்னு உங்கள்ட்ட கேட்க போறோம். உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா ஏர் வேலைக்கு போறாங்க. அப்பா? அப்பா கொளுத்து வேலைக்கு போறாரு. என்ன வேலை? கொளுத்து வேலை. கொளுத்து வேலைனா? அது வேலை, வீடு கட்டுற வேலை. வீடு கட்டுற வேலை. ஓகே, வெரி குட். நிஷா? எங்க அம்மாவும் அதே வேலைதான், கொளுத்து வேலை தான். எங்க அப்பாவும் கொளுத்து வேலை தான் பண்றாங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்க? நர்சிங் முடிச்சிருக்காங்க. உங்க அம்மா நர்சிங் முடிச்சிட்டு இருக்காங்க, நர்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வெரி குட். அப்போ நர்சிங் வேலை முடிச்ச உங்க குடும்பத்தில இருந்து ஒரு ஆர்காலஜிஸ்ட் வர போறாங்க. ஒரு இந்த கிராமத்துல இருந்து ஒரு கலெக்டர் வர போறாங்க. இங்க இருந்து ஒரு டாக்டர் வர போறாங்க. உங்க 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர், சூப்பர், சூப்பர். தடையில்லை தலைவா, எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க
இனி இதயங்களே, அடுத்தது நம்ம ஒரு குடும்பத்தை சந்திக்க போறோம். வாங்க போலாம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க என்ன வேலை, எதுவும் வேலை செய்றீங்களா? ஏரி வேலைக்கு போறோம். ஏரி வேலைக்கு போறீங்க. உங்க கணவர்? கூலி வேலைக்கு போறாரு. அவரு கூலி வேலைக்கு போறாரு. உங்களுக்கு குழந்தைகள்? ஒரு பையன்கிறான். ஒரே ஒரு பையன் இருக்கிறான். பையன் எப்படி படிக்கிறான்? எங்க படிக்க வைக்கிறீங்க? என் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். நல்லா படிக்கிறானா? ஆ. அவனை என்ன படிச்சு என்ன வேலைக்கு கொண்டு போகணும்னு? அவன் போலீஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறான். ஓ, என்னன்னு அவன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆ, ஆ. வெரி குட், வெரி குட். நல்லா படிக்க வைங்க. நீங்கம்மா? நான் இங்கதான் இருக்கேன். உங்க கணவர் என்ன வேலை செய்யறாங்க? அவங்களும் கூலி வேலை தான் செய்றாங்க. அவங்களுக்கு கூலி வேலை செய்யறாங்க. நீங்க? நான் கெஸ்ட் உங்க வீட்டுக்கு ஓ, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாம் படிச்சவங்க அப்படின்னா என்னம்மா படிச்சிருக்கிறீங்க? நான் வெறும் 6வது படிச்சு. நீங்க வெறும் 6வது தான் படிச்சீங்க. நீங்க? நானும் அவ்வளவுதான். நீங்களும் அவ்வளவுதான் படிச்சிருக்கிறீங்க. ஓகே. அப்ப இங்க படிக்கிறதுக்கு வசதி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இங்க இருக்கிற குழந்தைகள், மக்கள்? ரொம்ப கஷ்டம் இங்கிருந்து போறதுக்கு. நடந்துதான் போகணும். நடந்துதான் போற வழியில கொஞ்சம் பார்த்து உசாரா போகணும். ஓ, ஏமா எதுவும் பாதைகளா எப்படி, என்ன பயம்? இல்ல ஆளுங்க பயம், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, நம்ம குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு வர்றது பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பு சுத்தமா இல்ல. சுத்தமா பாதுகாப்பு இல்ல. ஏன் நம்ம இந்த நகரத்தை விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு இந்த பகுதியில இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கிறீங்களா? வச்சிரும் அம்மா அப்பா இருந்தாங்க அப்படியே நாங்களும் இருக்கிறோம். அப்படி நீங்களும் இருக்கிறீங்க. இல்ல எப்பொழுதாவது நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேற இடங்களுக்கு போகணும் அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? இந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. இங்கே கொடுத்தானா நல்லா இருக்கும் எல்லாமே. ஓ, இந்த இடத்துலயே வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணா நல்லா இருக்கும். வீடு ஏதாச்சும். கட்டி வசதி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. இல்ல இல்ல ஆனா நகரை விட்டு இவ்வளவு தூரத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆர்வம் வந்து இந்த அன்பு நகர் இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடுகளா கட்டி எழுப்பப்படணும். அதுக்கு அரசாங்கம் இன்னும் மற்ற அதிகாரிகள் உதவி புரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அனைவருடைய சார்பாக, எங்கள் அனைவருடைய சார்பாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. இனி இதயங்களே, அடுத்ததாக ஏராளமான கனவுகளோடு இருக்கக்கூடிய, இன்னும் நம்பிக்கை தரக்கூடிய இந்த சிறுவர்களை இப்ப சந்திக்க போகிறோம். தம்பிகளா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். என்ன படிக்கிறீங்க? 4th. 4th படிக்க. உங்க பேர் என்னப்பா? நரேஷ். நரேஷ். நரேஷ் படிச்சு என்ன வேலைக்கு போறீங்க? கம்பெனிக்கு. கம்பெனிக்கு போறீங்களா? கம்பெனில என்ன வேலை செய்வீங்க? வெரி குட். நல்ல கம்பெனிக்கு போயிட்டு நல்ல ஒரு மேனேஜரா வரணும். வாழ்த்துக்கள். அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? 4th வேலை. அப்பாவும் 4th வேலை. ஓ, அப்படியா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th. 8th படிக்கிறீங்க. சூப்பர். நல்லா படிப்பீங்களா? ஆமா, உங்க டீச்சர் சொன்னாங்க ரொம்ப நல்லா படிப்பீங்கன்னு. சரி, நீங்க படிச்சு என்ன வேலைக்கு போவீங்க? மிலிட்டரி. மிலிட்டரிக்கு போவீங்க. வணக்கம். நீங்க வந்து நம்முடைய நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறீங்க. நீங்க அதுல வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அம்மா அப்பா என்ன வேலைப்பா செய்யறாங்க? அம்மா ஏரி வேலைக்கு போறாங்க, அப்பா கொளுத்து வேலைக்கு ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க பேர் என்னப்பா? பி சரவணன். பி சரவணன். சரவணன் படிச்சு என்னவா போறீங்க? போலீஸ். போலீஸாவ போறீங்க. சரவணன் IPS அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா டிப்ளமா முடிச்சிருக்காங்க, அப்பா MRFல வேலை செஞ்சாங்க. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிக்குமா? உங்க ஊர் ரொம்ப பிடிக்குமா? இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன?
விளையாட்டு ஆ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. நீலாம் நமது இனமாப்பா. ஆ, வாழ்த்துக்கள். நீங்க 3 பேரும் வாழ்க்கையில ஜெயிக்க வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உங்க அத்துணை பேருக்கும் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Thanks. ஹாப்பி கிறிஸ்துமஸ், Thanks. ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ் சார். ஸோ எல்லாரும் பலூன் உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக விதிமுறை நல்லா கேட்டுக்கணும், ஓகேங்களா? எல்லார் பின்னாடி ஒரு பலூன் கட்டியிருக்கு. ஏன் பின்னாடியும் கட்டியிருக்கா? ஓகே. யார் பலூன் கடைசி வரைக்கும் உடையாம இருக்கோ, யார் பலூன் கடைசி வரைக்கும் 1 இங்கே லிசன், ரெடி 1 2 3 ஸ்டார்ட். உடஞ்சிருச்சு வெளியே வந்து. பலூன் உடைக்கிறப்போ முன்னாடி நான் என்ன சொன்னேன், எல்லாரும் அவங்கவுங்க பலூனை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் யார் பலூன் உடையாமல் இருக்குதோ அவங்களுக்கு பரிசுன்னு சொன்னா இல்லையா? நீங்கள் எல்லாருமே அடுத்தவங்க பலூனை உடைக்காம அப்படியே அமைதியாக நின்னா யார் பலூன் உடஞ்சிருக்காது தானே? ஆமாவா இல்லையா? அப்போ எல்லாருமே ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம் தானே? ஆமாவா இல்லையா? அதனால எப்போவுமே என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லார் பலூன் உடையாமல் இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாம், பரிசு வாங்கிடலாம். இப்போதைக்கு உடையாமல் இருக்கிற பலூன் யார் இது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா, என் பலூன் தான் உடையாமல் இருக்குது, ஓகேவா? அதனால பரிசு யாருக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பசங்கள்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ சூப்பராக எல்லாரும் விளையாடினாங்க. அதில் தம்பி உன் பேர் என்ன? கதிரேசன். கதிரேசன். பாப்பா உன் பேர்? ரோகிணி. ரோகிணி. ஸோ கதிரேசன் ரோகிணி 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் பலூன் என்னன்னா உடைக்காம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடுநடுசுகளை போய் உடைச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கலாம். ஸோ ஓகே, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோமா? பொருளாதாரத்துல எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லை என்ற போதிலும் ரொம்ப வைராக்கியமா ஒரு சாதனை படைத்திருக்கிற ஒரு அற்புதமான பெண்மணியை இப்ப நாம சந்திக்க போறோம். வணக்கம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? என் பேர் லக்ஷ்மி. நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். இப்போ நான் வெளியில வேலைக்கு போறது இல்ல. ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. 3 கிலோமீட்டர் தூரம் போனன்றதால அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக நான் வீட்டுல இருக்கேன். சின்ன சின்ன வேலை, அதான் ஏரி வேலை போவோம், பூ பறிக்கிற வேலை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, எந்த வேலையா இருந்தாலும் நாங்க போவோம். எங்களுக்கு தேவை ஒரு நாள் கூலிக்காக நாங்க என்ன வேலைக்கு வேணாலும் போவோம். சரி, இப்போ நீங்க நர்சிங் படிச்சீங்களா? நர்சிங்ல என்ன படிச்சீங்க? டிப்ளமோ நர்சிங். ஓ, டிப்ளமோ நர்சிங் படிச்சீங்க. டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த வேலையில நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? இது படிக்கும் போது உங்களுக்கு, ஏன்னா நீங்க தான் இந்த பகுதியில எனக்கு தெரிஞ்சு 12th முடிச்சுட்டு மேல போயிருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும்போது அதுல நீங்க சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னா எதை சொல்றீங்க? சந்தித்த பிரச்சனைகள்னா எப்படி பார்த்தேன்னா, எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் இப்ப அந்த ஒர்க்குக்கு போகல. ஆனா எனக்கு அந்த ஒர்க்கு பிடிக்கும். என் பிள்ளைங்க பாத்துக்க ஆள் இல்லைன்றதுக்காக நான் அதை விட்டுட்டு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா வணக்கங்கம்மா. நீங்க லட்சுமியோட அம்மான்னு சொன்னாங்க. உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க எப்படி, எந்த அளவுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நல்லா படிச்சு அது உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம். எங்க போலியா இந்த அம்மா வீட்டுக்கு பாதிலே போயிட்டாரு. குழந்தைங்கள 18 வயசுல இறந்துட்டாரு மருமப்புள்ள. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? பசங்க நல்லா படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு காலேஜ் எல்லாம் போனாதான் அவங்களுக்கு எனக்கு கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப், ஏதோ என் பிள்ளைங்களாவது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இதுல இருக்க. எங்கன்னா வேலை கட்சாமிங்களான்னுக்குறேன். ஐயா நர்ஸ் வேலைக்கே போலாம் அப்படின்னுங்கிறேன். எங்கன்னா வெளியே கூட கட்சிச்சுனா கூட போய் போய்கிட்டோம் குழந்தைங்களை வச்சுக்கணும். இப்ப ஏங்கம்மா நீங்க ஒரு நல்ல ஒரு வேலைக்காக இல்ல மற்றதுக்காக இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக கூடாதா? ஏன் போலாமே, அப்புறம் ஏன் அதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்க? குழந்தைங்க இருந்தது இல்லையா, குழந்தைங்களை விட்டுட்டு நாங்களும் வயசானுங்க பாக்கணும்ல, சின்ன குழந்தைங்க இருந்ததுல அதனால போகல. உண்மையில இப்ப 6வது படிக்குது பசங்க, சாதனை செஞ்சு படிக்கிறாங்க. இப்ப எங்கன்னா வெளியே கூட இட்டுன்னு போய் வேலை பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன பாத்துக்க முடியாங்களா? வயசானுங்க நாங்க 2 பேரு. என்ன மாடு இருக்குதா, இதை வெளியே போய் 10 ரூபா சம்பாதிச்சு கூட எங்களுக்கு ஒரு 5 10 கூட அனுப்பிச்சாங்க, நான் வச்சுன்னு போயிச்சுக்கிறோம். சரிங்கம்மா, நம்மளுடைய இந்த நிலைமை மாறும்.
அதுக்கு வந்து சகோதரி சொன்னாப்புல கல்வி மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். நம்முடைய குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைப்போம். அது இவங்கள்ட்ட நீங்க தொடங்கி வச்சிருக்கிறீங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா சக்தியா பாக்குறோம். இன்னைக்கு இவங்க ஏதோ தேங்கினாலும் அப்படி நின்னாலும் கூட கண்டிப்பா இது வெற்றி பெறும். நாங்களும் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கடவுள் உங்க கூட இருந்த வாசல். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தை இயேசுவே, உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினம் ஏங்குவே. எந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினம் ஏங்குவே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. இனி இதயங்களே, அடுத்ததா இந்த கிராமத்துல நாங்க நுழைஞ்ச உடனே எங்களை பயங்கரமா வரவேற்ற நம்ம சித்தார்த்த சந்திக்க போறோம். சித்தார்த் யார் தெரியுங்களா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்க யாருங்க சொல்லுங்க? நான் சித்தார்த். ஆ, எங்க அப்பா பேரு சித்தார்த். என்ன படிக்கிறீங்க? தாடு படிச்சு என்ன வேலைக்கு போப் போறீங்க? மேஸ்திரி வேலைக்கு. மேஸ்திரி வேலைக்கு. வாழ்த்துக்கள் மேஸ்திரி. வணக்கங்க. உங்க பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க. நீங்க படிச்சு என்ன வேலைக்கு போப் போறீங்க? போலீஸ். போலீஸ் ஆக போறீங்க. பயமா இருக்குங்க. சூப்பர், நல்லா இருங்க, நல்லா படிங்க. வணக்கம் நண்பா, உங்க பேர் என்ன? மாஸ்லாம். மாசிலாமணி. உண்மையிலே நீங்க எந்த மாசும் எந்த தவறும் செய்யாத ஒரு அற்புதமான மணியா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஸ்கூல் போறீங்களா? ஸ்கூலுக்கு போகல. ஓகே ஓகே, நல்லா இருங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? கம்பெனி வேலைக்கு போறீங்க. சூப்பர். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன தங்கம்? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, கை கொடுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா செல்லம்? சூப்பர்ரா. நீங்க படிச்சு என்ன வேலைக்கு போறீங்க? டீச்சரா. டீச்சரா போறீங்களா? எனக்கு சொல்லி தரீங்களா? எனக்கு சொல்லி தரீங்களா? ஸ்கூல்ல பாடலாம் சொல்லி தருவாங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். ஹாப்பி கிறிஸ்மஸ். செல்போனும் வேணாம், சினிமாவும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். செல்போனும் வேணாம், சினிமாவும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். வாட்ஸ்அப்பும் வேணாம், ஃபேஸ்புக்கும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். வாட்ஸ்அப்பும் வேணாம், ஃபேஸ்புக்கும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். ஃபயர் வேணாம், பப்ஜியும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். ஃப்ரீ ஃபயர் வேணாம், பப்ஜியும் வேணாம், ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். டிங் 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 டிங்.
அன்பார்ந்தவர்களே, அங்கங்க நிறைய குழந்தைகளையும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களையும் சந்திச்சோம். இதோ இங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் குமாரி ஐயா. உங்க பேருங்கம்மா? நாகவல்லி. நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ இங்க எல்லாமே பெண்களாவே இருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டுக்காரங்க, உங்களுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் எங்க வேலை செய்யறாங்க? எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. என்ன வேலைக்கு போவாங்க? கொளுத்து வேலை, மரம் வெட்ட, அந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. எல்லாமே கூலி வேலைக்கு தான் கூலி வேலைக்கு தான் சார். கூலி வேலைக்கு தான் போறாங்க. வேற எதுவும் வேலைக்கு? கொஞ்சம் பேர் மீன் தொழில் செய்யறாங்க. மீன் தொழில் சார். மீன் தொழில்னா வலை விட்டு மீன் பிடிச்சி வியாபாரம் பண்றோம். ஓ, வலை விட்டு எங்க போய் வலை விடுவாங்க? ஏரிங்களா ஐயா? ஏரிங்கல்ல வலை விட்டு மீன் பிடிச்சு அந்த வேலைகளையும் செய்யறாங்க. இங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கெல்லாம் எப்படிங்கம்மா வசதி இருக்கு? ரொம்ப வசதி இல்ல. மோசூருக்கு போனோம், கொஞ்சம் லாங்கா தள்ளி நடந்து போனோம். அதனால ரொம்ப வசதி எல்லாம் அவ்வளவு இல்ல. நடந்து போனோம். நடந்து போனோம் படிக்கிறதுக்கு. இப்போ உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்களா? 3 பேரு. என்ன படிக்கிறாங்க? ஒரு பொண்ணு +1, ஒரு பையன் +1, இன்னொரு பையன் 9th படிக்கிறான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இவங்களை நீங்க என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க என்ன படிக்கிறோன்றாங்களோ அதுக்கு படிக்க வைக்க நாங்க தயாரா இருக்கு. வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு படிப்பை மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு சிலர் நீங்க முயற்சி எடுக்கிறத எங்களால பார்க்க முடிகிறது. குழந்தைகள் அந்த ஆர்வத்தோட இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சரிங்களா? உங்களை சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் எங்களோட எல்லாருடைய சார்பா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஏழ்மையினை சுமந்து இன்முகத்தோடு வாழும் இந்த கிராம மக்களின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தவும், பிறந்திருக்கும் பாலன் இயேசுவின் ஆசீரை பெற்றுத் தரவும் மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையர்கள், ஜெபக்குழுவினர், பணியாளர்கள் இந்த எளிய கிராமத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடி இம்மக்களோடு மகிழ்ந்தனர். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஃபாதர், எங்களுடைய அன்பு அண்ணன், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாம தொடக்கத்துல இருந்தே அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். இவர் கொடுத்த உற்சாகம், இவர் கொடுத்த ஆர்வம், அதை நம்ம பட்டியலிட்டாலும் இந்த நேரத்துல சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட எங்களுடைய பாசமிகு தந்தை அவர்களை இந்த நேரத்துல வாழ்த்து செய்தி சொல்ல அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ பவுலா. இன்றைய நாள் கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்துமஸ்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழ்ல கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இதுக்கு முன்னாடிலாம் நீங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குழந்தைங்க நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தம்பி, கிறிஸ்மஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொண்டாடி இருக்கீங்களா? இல்லை இல்லையா? கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா என்னது யாருக்கா தெரியுமா? இயேசு பிறந்த நாள். இயேசுனுடைய பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். வெரி குட். அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கு அடிப்படையான காரணமே அன்பு செய்ய வேண்டும். இந்த மனித சமூகத்தை அன்பு செய்கிறேன். அப்ப இந்த இயேசு என்ற கடவுள் என்ற ஆண்டவர் சொல்கின்ற ஒரே செய்தி, மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், இல்லாதவர்களோடு இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவரை மன்னியுங்கள், உங்கள் பகைவருக்கும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுதான் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பினுடைய செய்தி அதுதான். உங்களது வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் உயரும். குறிப்பாக உங்களது பிள்ளைகளை படிக்க அனுப்புங்க, படிக்க வைங்க. அதுங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்ன்றதை சொல்லி கொடுங்க. எங்கள் இந்த படிப்பு விஷயத்துல எங்களால உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? எங்க குழுவினரை தேடி வாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்களால் முடிந்ததை செய்யறோம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள், ஏன்னா இன்றைக்கு அரசு நிறைய படிப்புக்கென்று நிறைய காரியங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தணும். பிள்ளைங்களை ஓரளவுக்கு அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா, எப்படியாவது வாழ்க்கையில படிச்சுட்டாங்கன்னா முன்னேறிடுவாங்க. அப்போ அந்த படிப்பு என்பது மிக மிக முக்கியம். அதனால உங்க குழந்தைகளை எப்படியாவது, நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்கள் கஷ்டம் உங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா
குழந்தைகளை கட்டாயம் படிக்க அனுப்புங்க. நமது அரசு ரொம்ப அற்புதமான காரியங்களை அவங்களுக்கு செய்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ படிப்பு சம்பந்தமாக எங்களால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். எனவே படிப்பை மட்டும் குழந்தைகள்கிட்ட இருந்து நிறுத்திடாதீங்க. அப்படி அவங்க சங்கடப்பட்டாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி படிக்க அனுப்புங்க. மற்றபடி இதுதான் என்னுடைய செய்தி, கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி. பிள்ளைகளை படிக்க வையுங்கள். நீங்கள் உங்களது வாழ்க்கை தரம் உயர நாங்கள் கடவுளை மன்றாடுகிறோம். எங்களால் என்ன இயலுமோ அதை கண்டிப்பாக நாங்களும் செய்வோம். உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். கடவுளின் ஆசீர். ஜெபங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்பது பகிர்வு, அன்பு. இதோ அந்த பகிர்வின் அன்பின் அடையாளமாக நாம் இந்த கேக்கை வெட்டி இந்த குழந்தைகளோடு இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas. இந்த கிராமத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மாதா தொலைக்காட்சியின் ஜெபக்குழுவினர் கிறிஸ்மஸ் பரிசுகளும் கிறிஸ்மஸ் விருந்தும் பகிர்ந்து அக்கிராம மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நாள் மிக மிக அற்புதமாக அமைந்தது. குறிப்பாக இந்த அன்பு நகர் மக்களோடு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடிய பொழுது இது உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள பகிர்வாக, அன்பின் பகிர்வாக அமைந்தது. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான மக்கள், நல்ல உள்ளங்கள் உங்களது ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி பணியாளர்கள் மற்றும் அருட்தந்தையர்கள், இன்னும் ஜெபக்குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.